ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையானது நம் அனைவருக்கும் ஒரு பண்டிகையாக, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையாக நாம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய் நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயிர் தெழுந்த தேவனை தரிசிக்கவும், தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை இரக்கங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் தெழுந்த தேவன் பிள்ளைகளுக்கு சென்று தேவன் நீர் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவரே உலக மக்கள் அனைவரும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வசனங்கள், சிந்திக்க இருக்கிற வசனங்கள், துதியின் வேளையிலே உம்முடைய தியானத்தை தேவன் நீர் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 102வது பாடலை நாம் பாடுவோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 102வது பாடல். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீடர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீடர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே,
சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே ஆவியாய் என்றும் என்றும் ஆயமாயும் உயிர்ப்பிக்கவே. ஆவியாய் என்றும் என்றும் ஆயமாயும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏக்கால தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏக்கால தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்படியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உம்முடைய உயிர்த்தெழுதலின் நன்னாளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே, நீர் சொன்னபடி ஆண்டவரே உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே உலக மக்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தையும் ஆண்டவரே, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்தினீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆளுகிற தலைவர்களுக்கு தேவனி தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. குறிப்பாக வர இருக்கிற தேர்தலுக்காக செபிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே பிரியமான பிள்ளைகளை தேவ நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, தேவன் நீர் அமர செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்களை எண்ணியுமே நாங்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் முதலாவது பெற்றுக்கொண்டு உம்மண்டை கிட்டி சேர தேவநீர் கிருபைகளை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அது நிமித்தமாக அநேக ஆண்டவரே உயிர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தேவன் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே, ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத வழி நடத்துதல் அந்த பகுதியிலே காணப்படட்டும் அப்பா. தேவன் நீர் ஆளுகிற தேவன் என்பதை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காய் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தை பார்த்து தேவையோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அருள் செய்கிற கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000த்திற்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயர் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட கிருபைகளை தாங்க. 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட தேவன் நீர் கிருபை வரங்களை ஆண்டவரே அதிகமாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழி நடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவரே வரும் நாட்களிலிருந்து எடுக்கிற பிரயாசங்களை தேவனீர் தொடர்ந்து கூட இருந்து ஆண்டவரே வாய்க்க செய்கிற கர்த்தர் தேவன் நீர் தான் சுவாமி. ஆளுகிற தலைவரிடத்திலே தேவன் நீர் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே துரிதமாய் அதை செயல்படுத்தவும் தேவனீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஐக்கியங்களுக்காக செபிக்கிறோம். அனைத்து ஊழியங்களையும் ஐக்கியங்களையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. பொறுப்பெடுத்து நடத்துகிற தலைவர்களை தேவன் நீர் ஆண்டவரே அபிஷேகித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். அனைத்து குடும்பங்களையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனை சந்திங்க சுவாமி. குறிப்பாக வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நிறைவேது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன்,
சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் வழி நடத்துகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனீர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தந்து தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. கடந்த நாளிலும் ஆண்டவரே ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இருதயத்திலே ஆண்டவரே காணப்பட்ட பலவீனங்களை எல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே நீக்கி இருக்கிறீர். பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இதே போல் ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனின் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். தூர தேசத்திலே படிக்கும்படியாய் சென்றிருக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருந்து நல்ல ஞானத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு ஆண்டு தேர்வை ஆண்டவரே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தேவனீர் நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தந்து நல்ல முறையிலே தேர்வுகளை சந்திக்கவும், உம்மை துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவனீர் நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து துதிக்க, ஸ்தோத்தரிக்க கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருச்சபையிலே சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர் பிள்ளைடைய வாழ்வை தேவ நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனின் நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவ நீர் இடமாறுதலை தந்து தேவ நீர் வழி நடத்துங்க சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே நேற்று தினத்திலையும் ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன ஆண்டவரே 3 தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமதி மேரி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவ நீர் கூட இருக்கிறீர். உம்முடைய ஊழியத்திற்காக பிள்ளைகள் செய்த காரியங்களை தேவ நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே நிறைவாய்த்தாங்க ஆண்டவரே. அவருடைய மகனுக்காக செபிக்கிறோம். மகனுடைய வாழ்க்கையிலே கூட இருங்க சுவாமி. நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா இந்த ஆராதனையின் மூலமாய் தேவ நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து தேவ நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவ நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 29 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். யோபு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 29 முறை உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். சோஸ்திரம். பைபிள் யோபு 16, யோபு 19 16லேருந்து 29 வரை. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொண்டான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கின்றேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதமானவர்கள். என் எலும்புகள் என் தோலோடு
என் மாமிசத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானோன். என் மாமிசம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியாயிருக்கிறதென்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரே நானே பார்ப்பேன். அந்நிய கண்களுக்கு அல்ல, என் கண்களாலே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிருந்தியங்கள் எனக்குள் சோர்ந்து போகின்றது. காரியங்களின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நான் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு உண்டு என்கின்றதை நீங்கள் அறிய பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாக்கும் ஆகக்கிணைய வரப்பண்ணும் என்றான். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கடிபியாத்தில் பிறந்தார். ஒன்றை பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார்.
பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்குடைய கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்பது. ஆமென். கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசிர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே திருமதி அனீஷ் ரூபி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 10ஆம் தேதி திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆய்கெஞ்சி மண்டாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன்
இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து அவர் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொன்னவனமாய் பிள்ளைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும். பிள்ளைகளுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் வாய்க்க செய்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவன் நீர் நன்மை செய்கிறவராய் சுரித்திருக்கிற கர்த்தர் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதான மதுவம் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை, நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த 2026வது ஆண்டிலேயும் ஆண்டவர் லெந்து நாட்களை தியானிக்கும்படி செய்து சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு நமக்கு கிருபைகளை தந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்களிலே நம்மை இணைத்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை அப்பா நமக்கு தந்ததை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவரை நோக்கி நாம் துதிப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருபோதும் வெட்கத்துக்குள்ளாய் நடத்துகிற தேவன் அல்ல. அவரை பார்க்கும்படியாய் கல்லறையிலே போகும் பொழுதும் அங்கேயும் அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே ஆண்டவரை நாம் எங்கே தேடுகிறோம்? எங்கே தேடுகிறோம்? நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரியது, நமக்காக ஆண்டவர் பாராட்டின இரக்கங்கள் பெரியது. நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்போதும் ஜீவனுள்ள தேவனாய், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போமா? ஏனென்றால் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், ஏனென்றால் அவர் அதிசயங்களின் கர்த்தராய் காணப்படுகிறார். ஏனென்றால் ஒருவரும் வைக்கக்கூடாத ஒரு கல்லறை, யாரும் திறக்கக்கூடாத ஒரு கல்லறை, ஆனால் அவர் திறந்து வெளியே வந்தார், அவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைந்த நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகளிலே நாம் கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க வைக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் ஜீவனுள்ள தேவனாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிற தேவன். அந்த தேவனை நாம் துதிப்போம். ஜீவனுள்ள
தேவனே ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். இது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வெற்றியின் நாள். இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாய் நம்மை அழைத்து வந்த தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்து நம் பக்கமாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் நமக்கு ஆற்றலும் தேற்றலுமாயிருந்து நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், வியாதியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், நம்மை குணப்படுத்தின தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? பக்தன் பாடினல்லவா, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஏனென்றால் ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
படைத்த வெற்றியின் நாளிடு இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கர்த்தர் செயலிது அதிசயமிது கைதட்டி பாடுங்களே கர்த்தர் செயலிது அதிசயமிது கைதட்டி பாடுங்களே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். ஏனென்றால் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஏனென்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்வை பலப்படுத்தும்படியாய் சோர்ந்து போன சீஷருடைய வாழ்க்கையிலே பூட்டப்பட்ட அறையிலே காணப்பட்ட சீஷருடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே, எதற்காக, எந்த சூழ்நிலைக்காக நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், நம்மை பலப்படுத்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய சோர்வை நீக்கி போடும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆகவேதான் உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு புது வாழ்வை தருகிறார், ஒரு விடுதலையை தருகிறார். ஏனென்றால் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டாரே என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட்ட சீஷருடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு விடுதலையை தந்து சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலைக்காக நாமும் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறையிலே காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போய் காணப்படுகிறது, அப்பா நம்மை பார்க்கிறார், நமக்கு விடுதலை தருகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தந்த தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வல்லமையை தருகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே என்னுடைய சோர்வை நீக்கி போடுங்கப்பா, என்னுடைய பயத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அந்த வல்லமையை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை உலக மக்கள் அனைவரும் ஆண்டவரே புரிந்து கொண்டு, நீரே உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மண்டை கிட்டி சேர வேண்டும் அப்பா. ஏனென்றால் நீர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானத்தை வைத்து சென்றீர். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சொத்து அதுதான் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் அப்பா.
அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். பக்தன் பாடினல்லவா, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாம் பாடுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, நமக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, நமக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே புது வாழ்வை தரும்படியாய் நம்மை மீட்டெடுத்து, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த உயிரோடு எழுத தேவனை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த தேவன் நீர் எவனமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட விரும்புகிறீர் என்பதை குறித்து சிந்திக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை இரக்கங்களை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இப்போது ஆண்டவரே, அடியேனோடு தேவன் நீர் இடைப்படுங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் போதுமானவராயிருந்து, உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறவராய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயிர் ஊட்டுகிறவராய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயிருள்ள தேவனாய் செயல்பட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் பொழுது உயிருள்ள கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளிலே தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் தோய்ந்து போன நிலையிலே, நம்முடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த உலக மக்களுக்கு உணர்த்தும் பொழுது அங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏனென்றால் அந்த கல்லறை எப்படிப்பட்டது என்றால், யாரும் என்ன பண்ண முடியாது, திறக்கக்கூடாத ஒரு கல்லறை, போர் சேவர்களால் காவல் வைத்த ஒரு கல்லறை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் முன்பே சொன்னார், நான் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணவில்லை, பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுகிறார்கள். ஆனால் அதிகாலையிலே மரியாள் வந்து பார்க்கும் பொழுது கல்லறையிலே கல் புரட்டப்பட்டதை கண்டு ஓடி விரைகிறாள் சீஷரிடத்திலே சொல்வதற்கு. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அங்கு செல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய சம்பாஷணையை கேட்கிறார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை பார்க்கிறார் என்றால்,
விசுவாசத்தை என்ன பண்ணல, பார்க்கவில்லை. விசுவாசம் தோய்ந்த சூழ்நிலையை பார்க்கிறார். எப்படி அவர் நம்மை விட்டு சென்று விட்டார் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி அங்கு மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் அவர் என்ன சொல்லுகிறார், பூட்டப்பட்ட அறையிலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையிலே அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தந்து தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துவார். ஆகவே தான் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் உயிருள்ள கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாறாத தேவனை நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவரண்டை கிட்டி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதே சமாதானத்தை தருகிறார். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதே சமாதானத்தை தருகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் தொய்ந்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இன்றி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், வேறு எதையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து செல்லவில்லை. ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து சென்ற ஒரே ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால் அது சமாதானம் மட்டும்தான். ஏனென்றால் அவர் பெத்தானியா வரைக்கும் தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்ணினார், அழைத்து சென்று தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணினார், ஆசீர்வதித்தவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் காணப்படுகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உயிர்த்தெழுந்த தேவன், பலப்படுத்துகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதும் போதுமானவராய் காணப்படுகிறார். உயிருள்ள கிறிஸ்து எவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆண்டவர் எதற்காக அங்கு உணர்த்தும் போது சொல்லுகிறார், ஆலயத்தை இடித்து போடுங்கள். ஆலயம் என்பது யார்? நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் உணர்த்தும் போது அதை தான் சொல்லுகிறார், நான் 3 நாளுக்குள்ளாக நான் என்ன பண்ணுவேன், அதை எழுப்புவேன். முதலாவது ஆண்டவர் நிரூபிக்கிற காரியம், உயிர்த்தெழுந்த தேவன் எதை சொல்லுகிறார் என்றால், அவர் உயிருள்ள கிறிஸ்து என்பதை என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆலயமாகிய சரீரம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகும், அநேக நேரம் இயலாமையிலே காணப்படும். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவனமாய் காணப்படும் என்றால், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் அந்த ஜனங்களோடு சென்ற தேவன் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போன தேவன் தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவனமாய் ஆண்டவரை உணர்ந்து கொள்கிறோம், அவர் உயிருள்ள கிறிஸ்து என்பதை, அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் எவனமாய் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் இந்த 2026வது ஆண்டிலேயும் நமக்கு ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை தந்து இந்த உயிர்த்தெழுந்த நல்நாளை அனுசரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறார் கிருபை. அது பெரியது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும், அது பெரியது என்று சொல்லி பார்க்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உயிருள்ள கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இதே யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள் 11:25. யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது ஆண்டவர் சொல்லும் பொழுது எந்த இடத்திலே உணர்த்துகிறார் என்றால், லாசருடைய கல்லறையிலே
லாசருடைய வாழ்க்கையிலே அங்கு காணப்படுகிறார். லாசருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் பொழுது அங்கு அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்றால் ஒரு பதட்டமான நிலை. லாசருவை உயிர்ப்பிக்க முடியாது, 4 நாட்கள் ஆகிறதே என்று சொல்லி அவிசுவாசமான நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் உணர்த்துகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு எப்போதும் என்ன பண்ணுகிறார்? உரையாடுகிற தேவனாயிருக்கிறார். உரையாடுகிற தேவனாயிருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கு ஆண்டவர் கேட்கும்போது எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கும்போது நம்ம இங்கே தான் வச்சோன்னு சொல்றதுக்கு பதில் 4 நாள் ஆச்சே. அப்படி இல்லை. ஆண்டவர் எப்போதும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் உயிருள்ள கிறிஸ்து. அவர் உயிருள்ள கிறிஸ்து. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ள கர்த்தர். ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எப்போதும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் சொல்லும்போது மிகவும் அருமையாய் உணர்த்துகிறான். என்ன சொல்லுகிறான்? நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஆகிய 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யோபு பக்தன் சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையின் மத்தியிலேயும் பாடுகள் மத்தியிலேயும் உபத்திரவங்கள் மத்தியிலேயும் மேற்கொண்டாலும் ஆனாலும் அங்கு ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் அறிக்கை செய்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட போராட்டம் வரும் என்பதை உணர்ந்தும் அறிந்தும் புரிந்தும் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் இவனமாய் செயல்படுவேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் காணப்பட்டான். ஆண்டவர் அங்கு எவனமாய் செயல்படுகிறார் என்பதை யோபு பக்தன் உணர்த்துகிறார். அவர் உயிருள்ள கிறிஸ்து. வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தோள் முதலானவைகள் எல்லாம் ஒளிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். என்னுடைய சொந்த கண்களே காணும். எவ்வளவு ஒரு விசுவாசம்! இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு எவனமாய் செயல்படுகிறார் என்றால் அவர் உயிருள்ள கிறிஸ்துவாய் அவர் செயல்படுகிறார். அவர் உயிருள்ள கிறிஸ்துவாய் செயல்படுகிறார். இதே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறேன். 2வதாக ஆண்டவர் சொல்லும்போது எவனமாய் காணப்படுகிறார் என்றால் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2வதாக பார்க்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புகிறதை குறித்து அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் 37ஆம் அதிகாரம். ஆனால் ஆண்டவர் 2வதாக நமக்கு உணர்த்தும் போது சொல்லுகிறார், அவர் உயிருள்ள கர்த்தர் மட்டுமல்ல, 2வது சொல்லும் பொழுது உயிர் ஊட்டுகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நேரமெல்லாம் நமக்கு இன்னும் என்ன தருகிறார்? பலத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். உயிர் ஊட்டுகிற கிறிஸ்து. அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம்? சில காரியங்களை செய்துட்டு, போதும் ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்னால் முடியலை, என்னால் செயல்பட முடியலை, என்னுடைய வாழ்க்கை மிகவும் தோய்ந்து போயிருக்கிறது, வேதனைக்குள்ளாய் இருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறேன். அப்படிதான் சீஷர்கள் பூட்டப்பட்ட அறையிலே இருந்தார்கள். பூட்டப்பட்ட அறையிலே இருந்த சீஷர்களை தான் ஆண்டவர் போய் சந்தித்தார். என்னதான் இருந்தாலும், சீஷர்களோடு ஐக்கியம் கொண்டாலும், சீஷர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினாலும், அந்த கடைசி சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் அநேக சூழ்நிலையிலே உயிர் ஊட்டுகிற சூழ்நிலையை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்களிலே இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு உயிர் ஊட்டுகிறவராய் காணப்படுகிறார்.
எதிலே பலவீனமாயிருக்கிறோம், எதிலே சோர்ந்து போயிருக்கிறோம், எதிலே நம்முடைய வாழ்க்கை இயலாமையிலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? சோதித்து அறிகிறார், சோதித்து அறிகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உயிரூட்டும்படியாய், பிள்ளையுடைய வாழ்வை உயிரூட்டும்படியாய். இங்கே நாம் அதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயிர் பெற்று எழும்ப செய்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது அதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? உயிரூன்றி உயிரடைந்து காலூன்றி மகா சேனையா என்ன பண்ணினார்கள்? நின்றார்கள். உயிரூட்டுகிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். எலிசாவுடைய வாழ்க்கையிலே எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் என்ன பண்ணினான்? உயிரோடு எழுந்தான், உயிரோடு எழுந்தான். அதை தான் நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 13:21 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் உயிருள்ள கிறிஸ்து மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி காணப்படுகிறார்? உயிரூட்டுகிற கிறிஸ்துவாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் காணப்படுகிறார், செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நாயின் ஊர் விதவையுடைய வாழ்க்கையிலே எவ்வளமாய் ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடே கூட போனார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்த அங்கு உள்ள பகுதி தான். அங்கு விதவையுடைய மகனை என்ன பண்ணுகிறார்? உயிரோடு எழுப்புகிறார். விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். அங்கு பார்க்கும் பொழுது எல்லாரும் பயமடைந்தார்கள். அந்த 16வது வசனத்தில் எல்லாரும் என்ன பண்ணினார்கள்? பயம் அடைந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதை செய்கிறார்? இயலாமையை இயலும்படியாய் செய்கிற கர்த்தர். எது முடியலை என்று சொல்லுகிறோமோ அதை தான் உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே, இந்த காரியத்தை அநேக நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? உயிர் ஊட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையில் உயிர் ஊட்டுங்க. என்னுடைய வாழ்வு என்ன ஆகும்? செழிப்பாகும். என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும். உயிர்த்தெழுந்த தேவன் நிச்சயமாய் செய்வார் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே, இயலாமையின் சூழ்நிலையிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை இயலும்படியாய் வைக்கிறார், இயலும்படியாய் வைக்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவரை படகில் ஏறிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவைகளை என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கிறார். முதலாவது உயிருள்ள கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். இரண்டாவது உயிர் ஊட்டுகிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கு நாம் பார்ப்போமே, ஆனால் ஓய்வு நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார். பிதாவுக்கு ஒப்பான ஒரு அதிகாரத்தை தருகிறார். எப்படி என்றால், பிதா செய்து நிறைவேற்றுகிறது எல்லாவற்றையும் குமாரனுக்கும் அந்த அதிகாரத்தை தந்து நிறைவேற்றும்படி. ஆகவேதான் கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்ல, நீங்கள் எல்லாரும் உலகத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த பங்கை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறார். நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் உயிருள்ள கிறிஸ்து
அவருடைய காரியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் எப்படி செயல்படுகிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாய் செயல்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது அந்த உயிர்ப்பிக்கிறது என்பது எவனமாய் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 119:25 சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 107வது வசனம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை என்ன பண்ணும், உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதம், உம்முடைய வசனம் இவைகளின்படி என்னை என்ன பண்ணும், உயிர்ப்பியும். எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார், நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். எவனமாய் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, தீர்க்கதரிசியின் மூலமாய் 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யார் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். லாசருடைய வாழ்க்கையை பார்த்து தான் சென்றார், இல்லைன்னா அந்த இடத்துல சென்றிருப்பாரா? யோசிக்கிறோமா? அந்த இடத்துல வியாகுலத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவரும் அந்த இடத்துல அழுகிறார். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயிருள்ள கிறிஸ்துவாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். 2வது பார்த்தோம், உயிரூட்டுகிற கிறிஸ்துவாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். 3வது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவர் சொல்லும் பொழுது அவர் இங்கே இல்லை, எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எப்போதும் உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்படுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நம்முடைய விசுவாச வாழ்வை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உயிருள்ள கிறிஸ்துவாய், உயிரூட்டுகிற கிறிஸ்துவாய், உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாய் செயல்பட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்கும் போதகர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது. சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். ஏலபாக்கிகளை வைத்திருக்கிற பிள்ளைகள் ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் 3வது ஓய்வு நாள், அதாவது 19ஆம் தேதி சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஏனென்றால் கடைசி வாரம் விடுமுறை வேதாகம பள்ளி நாம் ஆரம்பிக்க இருப்பதனாலே 3வது வாரம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை நாம் வழக்கம் போல் நாம் செய்கிற சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் அதை நீங்கள் 9:45 மணி வரை தொடர்ந்து நீங்கள் அதை கடைபிடியுங்கள். இந்த வாரம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறாது. விடுமுறை வேதாகம பள்ளி, ஏனென்றால் பயிற்சி இருக்கிறபடினாலே அங்கு செல்ல வேண்டும். ஆகவே பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், உபவாச ஜெபம் நடைபெறாது. விடுமுறை வேதாகம பள்ளியின் ட்ரைனிங் இந்த சனிக்கிழமை 11ஆம் தேதி
சரியாக காலை 9 மணிக்கு ECA வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே ட்ரைனிங்கில் ஆசிரியர்கள் 2 பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் கடைபிடிக்கும்படி 2 சென்று அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கொர்நேலியு ஆண்கள் ஐக்கியத்திற்கான மாநாடு, நம்முடைய பேராய அளவிலான மாநாடு, அதை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு இதே ECA வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதை கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையிலே விடுமுறை வேதாகம பள்ளியானது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், சில பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய அன்பின் விருந்திற்கான காரியங்களை, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்னும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நன்கொடை, குறிப்பாக புக்குகள் வாங்குவதற்கு, பரிசுகள் வாங்குவதற்கு, மற்ற காரியங்களை மேற்கொள்வதற்கு இன்னும் நன்கொடை தேவைப்படுகிறது. உங்களால் இயன்ற நன்கொடைகளை வருகிற நாட்களிலே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 3 நாட்கள் அன்பின் விருந்திற்கான காரியங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதையும் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கும் பிள்ளைகள், நீங்கள் அதை முன்வந்து செயல்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே அனைத்து நாட்களிலும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த லெந்து நாட்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா நாளையும் நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அனைத்து புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலே தடையின்றி கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் போதகர் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினத்திலே ஆலயத்தை அலங்கரித்த அனைத்து பிள்ளைகள், குறிப்பாக மூப்பர் குடும்பம் மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக. அலங்காரம் செய்த பிள்ளைகள், பூக்களை வாங்கி செயல்படுத்தின பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக பிள்ளைகள், நீங்கள் இந்த ஊழியங்களிலே நீங்கள் முன்வந்து தொடர்ந்து விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் மிக மிக அவசியம். ஆகவே தொடர்ந்து ஜெபித்து நீங்கள் செயல்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் தேவைப்படுகிறது. ஆகவே எடுப்பதற்கு ஆசிரியர் தேவைப்படுகிறது. அதற்கும் நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 99வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு அறிவிப்பு. பாடகர் குழு சிறப்பு பாடலை பாடுவார்கள். பாடகர் குழு சிறப்பு பாடலை இப்போது பாடுவார். உனக்காய் மாறிட்டேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மாறிட்டேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி,
சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தார். வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தார். சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே, நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே, நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்,
ஆமென் அல்லேலூயா. நன்றி. இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 99வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமர் விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமர் விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னூத கணங்கள் இடியொளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னாயூத கணங்கள் இடியொளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள் வருகிறார் ஜெய வீரர். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நாம் அனைவரும் உட்காருவோம். ஒரே ஒரு அறிவிப்பு, குறிப்பாக இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையானது நிறைவாய் இந்த பூக்கள் வாங்குவதற்கும் மற்ற அனைத்து காரியங்களுக்கும் நன்கொடை கொடுத்து உதவின அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக திருச்சபையின் போதகர் குடும்பத்தின் சார்பாக திருச்சபையாக உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரத்தத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் இரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசைத்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாது இருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். Manore
திரு மாம்சத்தால் ஆன்மாவை போஷிப்பி மாதிவ்ய ஐக்கியத்தை இதாலுண்டாக்குவி மேலான வாக்கியத்தை ஏராளமாக்குவி இவருள் பந்தியில் பிரசன்னமாக்குமே என் ஏழை நெஞ்சத்தில் எப்போதும் தங்குமே தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. வீடாய்த்த பூமியில் என் பசி ஆற்றுமே. நீர் போஷிக்காவிடு தீக்கற்று சாவேனே. தெய்வீக போஜனம் மெய்மன்னா தேவரீர் மன்னோரின் அமிர்தம் என் ஜீவ ஊற்று நீர். உம் தூய இரத்தத்தால் என் பாவம் போக்கினீர். உம் திரு மாம்சத்தால் ஆன்மாவை போஷிப்பீர். மாதிவ்ய ஐக்கியத்தை இதாலுண்டாக்குவீர். மேலான பாக்கியத்தை ஏராளமாக்குவீர். நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே
தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த தேவன் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த 2026 ஆண்டிலேயும் ஆண்டவரே, குறிப்பாக உம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாய், சிந்தித்த வார்த்தையின் மூலமாய், உம்முடைய ஐக்கிய பந்தியின் மூலமாய் ஆண்டவரே தேவ நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் ஆண்டவரே இன்னும் உம் மண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பை காணிக்கைகள் அனைத்தையும் அங்கீகரித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இதோடைய ஆசீர்வாதங்களை இப்படி தனி வாழ்விலையும் குடும்ப வாழ்விலையும் நிறைவாய் தருவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக இந்த பண்டிகைக்காக கொடுத்த அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனை தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த பூக்களையும் பின்னி கொடுத்த ஆண்டவரே அந்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் திருமதி மேரி அவருடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். அவர்களோடு இணைந்த 2 ஆண்டவரே பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக அவருடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலே ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஆண்டவரே அடியேனுக்கு தெரியாது. மகனுடைய வாழ்வை தேவநீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை வர்த்திக்க செய்து வழிநடத்துங்க சுவாமி. இப்போதும் சுவாமி, உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்க தேவன் நீர் அதிகமான கிருபை வரங்களை தந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை அன்போடு போதகர் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம்.